பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலம் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. பழனியில் 100 கோடி மதிப்பிலான கோவில் நிலம் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலம் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக ஜஸ்டின் மணிகண்டன் மீது புகார் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி, பழனி மலைக்கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்டபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கை கடந்த 16ஆம் தேதி முதல் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. சிபிசிஐடி போலீசார் 12ஆம் நாளாக இன்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. கடந்த மாதம் 6ஆம் தேதி நடந்த இந்த முறைகேடான பத்திரப்பதிவின் போது பழனியில சார் பதிவாளராக இருந்தவர் தான் ஜஸ்டின் மணிகண்டன். திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய இவருடைய வீட்டை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் சோதனை செய்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவரிடம் விசாரணை நடத்தப்படல. அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனை அவர் ஏற்கனவே பெற்றிருக்காரு. அந்த நிபந்தனையின் அடிப்படையில இன்றைய தினமான 27ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துல அவர் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் இன்றைக்கு அவர் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வந்துள்ளார். தொடர்ந்து இன்றைக்கு அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த பத்திரப்பதிவின் போது அவர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அவர் ஏற்கனவே முன்ஜாமீன் வழக்கில் வழக்கறிஞர் மூலமாக அவர் தெரிவித்த முக்கிய கருத்து என்னன்னா, 6ஆம் தேதி இந்த பத்திரப்பதிவுக்கான அந்த ஆவண எண்ணை மட்டும் தான் ஒதுக்கி அதற்கு பிந்தைய பணிவுகளை மட்டுமே தான் நான் மேற்கொண்டேன். எனக்கு முன்னால் இருந்த பாலசுந்தர் என்ற பதிவாளரே இதற்கு 3ஆம் தேதி முதலே இதற்கான அனைத்து பணிகளையும் தொடங்கிவிட்டார். அப்படி இருக்கையில் என்னுடன் மட்டுமே தன் பேரில் மட்டுமே குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் வாதிட்டு முன்ஜாமீன் பெற்றிருந்தார். தொடர்ந்து அந்த அடிப்படையில இவரிடம் இன்றைக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராயிருக்கிற ஜஸ்டின் மணிகண்டனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. ஜனனி, தொடர்ந்து அவர் அலுவலகத்திலே இருக்கிறார். பாலாஜி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.